வீடியோ பார்த்துட்டு அதுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10 மைண்ட் கோவிங் சர்க்கிள் பேட் தான் பார்க்க போறோம். நம்மளுடைய சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். உங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு மணி நேரமானாலும் ஒரு ஆண் ஒரு பெண் எந்தவித கோபமும் இல்லாமல் காத்திருப்பார்கள். உங்க ரியல் லைஃப்ல ஒரு ஆண் உங்களை மனசாராக உண்மையா உங்க மேல உயிருக்குயிரா காதலிக்கிறாங்கன்னா நீங்களும் அவங்களும் மீட் பண்றதுக்கு ஒரு இடத்துக்கு வரீங்க. ஒரு சில காரணங்களால உண்மையிலே இம்பார்ட்டன்ட் காரணங்களால நீங்க வர்றதுக்கு லேட் ஆகுது. ஆனா உங்களுக்காக ஒரு பொண்ணோ ஒரு ஆணை வெயிட் பண்றாங்க. அவங்க கிட்ட நீங்க அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் கோவப்படாம நார்மலா ஜாலியா ஹாப்பியா அவங்க கூட பேசினாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுடைய உண்மையான காதல் இருக்குன்ற அர்த்தம். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் ஒரு எப்படி சொல்றோம்னா ஒரு இடத்துக்கு போய் இருக்காங்க, தனிமையா இருக்காங்க, நீங்க இல்ல ஆனா தனிமையா இருக்காங்கன்ற போது அந்த டைம்ல அவங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி வெளியே வருது, நீங்க வந்ததுக்கு அப்புறம் எப்படி வருதுங்கிறது தான் அவங்களுடைய உண்மையான காதல். ஒரு மணி நேரம் ஒரு 2 மணி நேரம் உங்களுக்காக காத்திருக்க முடியாத போது உங்க வாழ்நாள் முழுக்க அவங்க எப்படி உங்களுக்கு சந்தோஷமா வச்சுக்க முடியும்? உங்களுக்காக சந்தோஷப்படுத்துறதுக்காக எப்படி காத்திருப்பாங்க? சத்தியமா மாட்டாங்க. ஸோ இந்த டைம் அவங்களுக்கு எவ்வளோ வேல்யூவா இருந்தாலும் அந்த டைம்ங்கிறது யாருக்காக ஒதுக்குறோன்றது முக்கியமான ஒரு விஷயம். உங்களுக்காக அதை ஒதுக்கி நீங்க வந்ததுக்கு அப்புறமா சந்தோஷப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களை விட்டுறாதீங்க. சப்போஸ் கோவப்படுறாங்க, எதுக்கு அவனை எவ்வளவு வெயிட் பண்ண வச்ச, ஒழுங்கா வர டைம் சொல்லியிருந்தான் அப்படி இப்படி கோவப்படுறாங்கன்னா நீங்க நிறைய பேர் நினைக்கலாம் அது சும்மா ஒரு காரணத்துக்கான கோபம். அப்படி கிடையாதுங்க. அந்த ஒரு கோபம் உங்க மேல இருக்கக்கூடிய அந்த காதல்ங்கிறது இல்லாம ஆக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம வெயிட் பண்றதுல இருக்கக்கூடிய அந்த சுகம்ங்கிறது வேற எதுலையும் வராது. அது கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின் எப்பவும் சரி அந்த ஒரு விஷயம் உங்க லைஃப்ல நடந்துச்சு, உங்களுக்காக ஒருத்தவங்க இருக்காங்கன்னா கண்டிப்பா உங்களை விட்டுறாதீங்க. ஒரு நபர் உங்களை உண்மையாக காதலிக்கிறார்கள் என்றால் நீங்கள் எந்த நேரத்தில் அவர்களிடம் பேசினாலும் பேச வந்தவுடன் உங்களிடம் பேசுவார்கள். அதாவது போன்லயோ இல்லை நேர்லையோ ஒருத்தவங்க உங்களை உண்மையாவே காதலிக்கிறாங்கன்ற போது எந்த நேரத்துல வந்தாலும் கண்டிப்பா உங்களை பேசுவாங்க, பேசுறதுக்கு முயற்சியாச்சு பண்ணுவாங்க. பட் இங்க எல்லாரும் அப்படி இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா இருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி அவங்க சொல்லக்கூடிய விஷயம் வேலையா இருக்கேன் அப்புறமாட்டி பேசுறேன், கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அப்புறமாட்டி கால் பண்ணிட்டா, நான் உனக்கு கால் பண்ண நினைச்சேன் ஆனா இப்போ கொஞ்சம் வேலை வந்துருச்சு அப்புறமாட்டி பண்றேன் அப்படின்ற மாதிரி பல ரீசன்கள் காரணங்கள் எடுத்து வைப்பாங்க. இது எல்லாமே உங்களை அவாய்ட் பண்றதுக்காக தான். ஏன்னா நமக்கு பிடிச்சவங்களுக்காக மற்ற விஷயத்த அவாய்ட் பண்ணலாம். ஆனா மற்ற விஷயத்துக்காக நமக்கு பிடிச்சவங்களை அவாய்ட் பண்றோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்றது உங்களுக்கே தெரிய வரும். உங்களை விரும்பும் ஆண் அடிக்கடி உங்களை கேலி செய்து கொண்டும் கிண்டல் செய்து கொண்டும் இருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு என்று ஒரு கஷ்டம் வரும்பொழுது அவர்கள் கஷ்டப்பட்டால் அவர்கள் மனதில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். ரியல் லைஃப்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா தமக்கு பிடிச்ச பார்ட்னரை கேலி செய்யறதும் கிண்டல் செய்யறதும் அவங்கள வச்சு காமெடி பண்றதும் நிறைய விஷயம் பிடிக்கும். அதுவும் தனிமையா இருக்கும் போது எல்லாரும் முன்னாடி இல்லை. சப்போஸ் இந்த மாதிரி உங்களை அதிகமா பண்றாங்கன்ற போது புள்ளி பண்றாங்கன்னு கூட சொல்லலாம். அப்படி பண்றாங்க போது அதை உங்களுக்கு ஒரு மாதிரி கோபத்தையும் வெறுப்பையும் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு அவங்க மேல கூடிய காதல் குறையலாம். ஆனா இம்பார்ட்டன்ட் அவங்க நீங்க கஷ்டப்படும் போது தானும் கஷ்டப்படுறாங்கன்னா கண்டிப்பா அவங்களை விட்டுறாதீங்க. ஏன்னா அவங்களை கேலி பண்ணாலும் உண்மையான அன்பு இருக்கு. ஒரு ஆணின் மனதில் நீங்கள் இருந்தால் அந்த ஆணுடன் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுடைய கைகளை இறுக்கமாக பிடித்துக் கொள்வார்கள். மற்ற நபர்கள் யார் பார்த்தாலும் கையை விட மாட்டார்கள். இது நிறைய பேர் லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயமா தான் இப்ப இருக்கு. ஆனா என்னென்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா யாராச்சும் பார்த்துட்டாங்க அப்படின்ற போது டக்குன்னு கையை எடுத்துருவாங்க. இங்க மோஸ்ட்லி லவ் பண்ணக்கூடிய எல்லாருமே என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கப்புள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் கையை பிடிச்சிட்டே தான் தெரிவாங்க. அது தப்பு கிடையாது. எனக்கு பிடிச்ச பாட்டான பிடிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா பிரச்சனை என்னன்னா ஏதோ ஒரு நபர், தெரிஞ்ச நபரோ இல்ல புதுமையா இருக்கக்கூடிய நபரை பார்த்தாங்கன்னா கையை விட்டுட்டு வேமாங்கிட்டாம போயிடுவாங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க உங்களை விட்டு போறதுக்கும் சான்சஸ் அதிகமா இருக்கு. ஒரு நபர் உங்களை உண்மையாக விரும்பும் பொழுது நீங்கள் செய்திருக்கக்கூடிய தவறை பெரிய அளவிலான எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அதாவது பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க உங்களை உண்மையாவே விரும்பினாங்க அப்படின்னா நீங்க ஒரு தவறு பண்றீங்கன்னா அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு விஷயத்த நீங்க அவங்கள்ட்ட சொல்லாம மறைச்சிட்டீங்க, இந்த தவறை காமிச்சு நம்ம 2 பிரேக்கப் படிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் உங்களை வேணா விட்டு விலகணும் அப்படின்றது தான். நீங்க பண்ண தப்புக்காக இல்லை, உங்களையே வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுதான் உண்மையான ரீசன். என்னதான் 1000 காரணங்கள் எடுத்து வச்சாலும் ஒருத்தங்க வேணான்னு சொல்றதுக்கு இதான் காரணம் அப்படின்னா கண்டிப்பா அது காதல் கிடையாது. அது சும்மா டைம் பாஸ்க்காக பண்ணவோ ஒரு காதலா இருக்கான். நிறைய பேர் லைஃப்ல இப்போ அதான லவ் பிரேக்கப்பாவே இருக்கு. ஒரு காரணத்தை வச்சு பிரேக்கப் பண்ணணும், அதான் உண்மையான லவ். அப்படி கிடையாது. ஒரு காரணம் ஒரு காதலில் வந்தால் அந்த காதல் காரணத்தினால் தான் பிரிஞ்சாது என்றால் கண்டிப்பாக அது காதலாக இருக்காது. வெறும் ஜஸ்ட் அதை எப்படினாலும் எடுத்துக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான். இந்த ஒரு வீடியோ அவ்வளவுதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல்ல. இது உங்க லைஃப்ல இருக்கான்னு பாருங்க, இல்லைன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். டாடா, சி பை.